டான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் என்ற தொடரிலே இன்று ஒரு முக்கியமான துறையை அல்லது துறைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். பரிசீலனைக்கும் கலந்துரையாடலுக்கும் கருத்து பரிவர்த்தனைக்கும் ஊடகங்களில் தமிழ் தராதரம் அல்லது தமிழின் தூய்மை அதை பற்றி நாங்கள் பேசுகிறதாக ஒரு எண்ணம் இருக்குது. இந்த ஊடகங்கள் அன்னைக்கு அச்சு ஊடகம், மற்றது வானொலி, தொலைக்காட்சி, சமூக வலைத்தளம் இப்படியாக எங்கும் பரந்துபட்டு வியாபித்து ஊடகங்கள் மக்களுடைய வாழ்விலே இன்றியமையாதனவாக, உண்மையில் கற்றவர்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் ஏதோ ஒரு ஊடகத்தை பயன்படுத்தி அதன் மூலம் நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்ளுகிறது ஒரு இயல்பான விஷயமாக இருக்குது. அதிகம் பெரிய கல்வியறிவு இல்லாதவர்களும் கூட காலையில் எழும்பி தேநீரோ கோப்பியோ குடிக்கிறதுக்கு அடுத்தபடியாக பத்திரிகை பார்க்க வேணும், என்ன நடக்குதுன்னு அறிய வேணும் என்று ஆவல் அவர்களுக்கு இருக்குது. அதனுடையால் ஊடகங்கள் மக்களுடைய வாழ்விலே ஒரு இன்றியமையாத அங்கமாகும். சிலர் வரிசையாக எல்லா ஊடகங்களையும் அல்லது முடிந்தளவு பெருமளவிலான ஊடகங்களை அவதானிக்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள், அவற்றிலிருந்து அறிவு பெறுகிறார்கள். இந்த நிலைமை இருக்கும் பொழுது, நிலைமை இதுவாக இந்த ஊடகங்களிலே எங்களுடைய பெருந்தலைப்பாகிய நல்ல தமிழ் கேட்கிறது, நல்ல தமிழ் வாசிக்கிறது என்று பார்த்தோமானால், இந்த தமிழ் நடையை, வலுவில்லாத தமிழை மக்களிடம் கொண்டு செல்வதிலே ஊடகங்களுக்கு மகத்தான பொறுப்பு இருக்கு. அதை ஏனோ தானோவென்றோ பாராமுகமாகவோ இருந்தால் அந்த ஊடகங்கள் மூலம் மக்களை சென்றடைகின்ற வழுக்கள் நிறைந்த தமிழ் குறிப்பாக இளைய தலைமுறையினரை பாதிக்கும். அதை நாங்கள் கண்ணார காணுகிறோம். அச்சு ஊடகத்தை எடுத்துக்கொண்டோமானால் அச்சிலே வந்தது சரியாக இருக்க வேணும் என்றொரு கற்பிதம் மக்களிடையே இருக்குது. அது அச்சில் வந்துட்டுது. ஆனால் அச்சில் வர்றது சரியாக இருக்க வேணும் என்று எதிர்பார்க்கிற வேளையில் அச்சில் சில வேளை மிக மோசமான வழுக்கள் வருகின்றன. அவற்றை பார்க்க போகிறோம். ஊடகங்களை பற்றிய விமர்சனமோ கண்டனமோ இல்லை. ஊடகங்கள் பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தமிழை பொறுத்தமட்டில் நல்ல தரமான தமிழை மக்களிடம், குறிப்பாக இளைய தலைமுறையினரிடம் கொண்டு செல்ல வேண்டிய மகத்தான பொறுப்பு இருக்கிறது. ஆனால் நாங்கள் தேசிய ஊடகங்களை பற்றி பேசலாம், குடாநாட்டிலே 4 பத்திரிகைகள் வருகின்றன, அவற்றை பற்றி பேசலாம். அந்த பொறுப்பை எல்லா ஊடகங்களும் விழிப்போடு கவனிக்கிற மாதிரி இல்லை என்ற விமர்சனத்தை இங்கே இந்த உரையாடலில் கலந்து கொள்ளுகிற அறிஞர்கள் முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். இந்த சில நான் நினைக்கிறேன், நான் மாணவ பருவம் முடிந்து வேலையில் சேர்கிற காலத்தில், வேலை பார்க்கிற காலத்தில், இளம் பருவத்தில் 20களின் பிற்கூறில் ஆக்கி பரந்தாமனார் என்னொரு தமிழறிஞர் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா என்ன தலைப்பு மறந்துட்டேன், பிறகு திருத்தலாம் என்னொரு நூல் எழுதினார். நான் அதை மிக விரும்பி பார்த்தேன். என்னுடைய மனத்திலே வழுக்கள் பற்றி இருந்த பல சந்தேகங்களுக்கு பரந்தாமனாருடைய நூல் பதில் தந்தது. அப்படி இந்த துறையிலே பிறகும் வேறு சிலர் எழுதியிருப்பார்கள். கிவாஜா போன்ற தமிழறிஞர்கள் ஊடகங்களை மையப்படுத்தி சொல்லாவிட்டாலும் தமிழ் வலுவில்லாமல் பேச வேண்டும், எழுத வேண்டும் என்ற விழிப்புணர்வோடு சொல்லியிருக்கிறார்கள்.
இந்த தமிழ் நடை இதில் என்னன்னா ஈழத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு அல்லது ஈழத்தின் பங்களிப்பு குறிப்பிடப்பட வேண்டியது. 19ஆம் நூற்றாண்டிலே சொல்லுவார்கள், தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு கிட்டத்தட்ட வழிகாட்டி மாதிரி இருந்தது ஈழநாட்டு தமிழ். ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை போன்ற பேரறிஞர்கள், அவர்களை தொடர்ந்து சுண்ணாகம் குமாரசாமி புலவர், பண்டிதமணி கணபதி பிள்ளைகளாக வந்த தமிழறிஞர்கள் தமிழ் வழுக்களை சகிக்காதவர்களாக இருந்தார்கள். எங்கேயோ வாசித்த ஞாபகம் இருக்கிறது. ஆறுமுக நாவலரை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் வாத பிரதிவாதங்கள் அவர் காலத்திலே அமோகமாக நடந்தது. நாவலருக்கு எதிராக பலர் கண்டன கணைகள் தொடுத்தார்கள். நாவலரை பற்றி சொன்ன ஒரு தமிழ்நாட்டு அறிஞர் சொன்ன ஒரு கூற்று எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. வைதாலும் வலுவின்றி வைவாரே. ஆறுமுக நாவலர் ஏசினாலும் கண்டித்தாலும் நிர்தாட்சணியமாக ஒருவரை எழுதினாலும் அந்த வைதலிலும் வைபிலும் நல்ல தமிழ் இருக்குமே தவிர தமிழ் வலு இருக்காது. அப்படியான ஒரு பரம்பரைக்கு, ஒரு மரபுக்கு நாங்கள் வாரிசுகள் என்ற மட்டிலே இந்த ஊடகங்களை நாங்கள் என்று கவனத்துக்கு எடுக்கும் பொழுது நாங்கள் எந்த விதத்திலே ஊடகங்களை சற்று இப்பொழுது இருக்கிற நிலைமைக்கு அப்பால முன்னகர்த்தலாம். ஊடகங்கள் பயன்படுத்துகிற தமிழ் நடையிலே நாங்கள் விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடு கவனம் செலுத்துவோமானால் அவற்றை மேம்படுத்த நாம் என்ன செய்யலாம் என்று பார்ப்போம். அவர் ஊடகங்களை குறை சொல்வதென்றில்லை, விமர்சிப்பதென்றில்லை, தவிர்க்க முடியாதபடி சில தவறுகளை, வழக்குகளை நாங்கள் பட்டியலிட வேண்டி வரும். அவற்றை இங்கே கலந்து கொள்ளுகிற பெருமக்கள் ஓரளவு ஒரு கட்டமைத்து ஒழுங்குபடுத்தி சொன்னால் நல்லா இருக்கும். சொல் அளவில் வருகிற வழக்குகள், ஒருமை பன்மை, அது எண் வழக்குகள் என்று சொல்லுவோம், அப்படி வருகிற வழக்கு, வாக்கிய அமைப்பிலே வருகிற வழக்குகள், இப்படி பல பிரிவுகள், உட்பிரிவுகளுக்குள்ளே அவற்றை அணுகலாம் என்று கருதுகிறேன். இது ஒரு இறுகிய கட்டுப்பாடுள்ள ஒரு சட்டகம் இல்லை. இங்கே கலந்து கொள்ளுகிறவர்கள் மனம் விட்டு பேசலாம். அடுத்து இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றுகிறவர்கள் ஆசிரியர் தர்ம ரொபின்சன். அவர் இந்த பார்வை, நாங்கள் இங்கே இருந்து பல விஷயங்களை புதிதாக கலந்து கொள்ளுகிறீர்கள். நீங்கள் அப்படி புதிதாக கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு பார்வை, என்ன முற்கற்பிதமும் இல்லாமல் பார்க்கிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய கருத்து இந்த பத்திரிகையில் வருகிற தமிழை பற்றி என்ன என்பதை எங்களுடைய நேயர்களோடு பகிர்ந்து கொள்கிறது. டான் ஒளி நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையும் நல்ல தமிழும் என்ற தலைப்பிலே நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம். இந்த உரையாடலிலே பல விடயங்களை சக நண்பர்கள் உரையாடியிருக்கின்றார்கள். அதில் நானும் சில விடயங்களை உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றேன். இதில் இந்த பத்திரிகை பற்றி நாங்கள் அதிகமாக வளர்ந்து வருகின்ற அந்த காலங்களிலே பத்திரிகை என்றது மிக முக்கியமான எங்களுக்கு ஒரு முக்கியமான பொருள். அந்த நேரங்களில் நாங்கள் ஃபோன், இந்த ஊடகங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்குறது குறைவு. ஆக பத்திரிக்கை தான் எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளாக இருந்தது. பத்திரிகையை வச்சுத்தான் நாங்கள் எல்லாத்தையுமே அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தது. நாட்டு நடப்பு, உலக நடப்பு எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் பத்திரிக்கை அவ்வளோத்துக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஊடகமாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற காலங்களில் பத்திரிக்கை இந்த சொற்பிள்ளைகள், இந்த பொருள் பிள்ளைகள் காரணமாக எங்களுக்கு சில பிள்ளைகளை நம்பிக்கை கூட இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னென்னு சொன்னால், இது சரியான செய்தியா, இது சரியாக இந்த செய்தியை எங்களிடத்தில் கொண்டு வருதா, சில நேரம் இது பிள்ளையாக இருக்கும், நாங்கள் இன்னொரு பத்திரிகையை பார்ப்போம், சில நேரம் இது பிள்ளையாக இருக்கும், நாங்கள் இணையதளத்தில் அதை தேடுவோம் என்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை எங்களுக்குள்ள கொண்டு வருது இந்த பத்திரிகைகளுடைய இந்த தற்கால செயற்பாடுகள். ஆரம்ப காலங்கள் மிக இனிமையாக இருந்தது, மிக சரியாக இருந்தது. நாங்கள் அதுகளை வச்சுத்தான் எல்லாரும், இப்போ பழைய ஆக்கள் எல்லார்ட்டையும் கேட்டாலும் சரி, அந்த பத்திரிகைகள் தான் பல வழிகளில் அவைய வழிநடத்தி கொண்டு போயிருக்கன்று நாங்கள் சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கிற காலங்களில் இந்த பத்திரிகை அப்படி வழிநடத்துகிற விதம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது.
இன்னொரு பக்கத்தால் பார்த்தா பத்திரிகைகள் வந்து குறிப்பான ஒரு ஒரு பக்கச்சார்பான செயற்பாடுகளை கொண்டு போகுது. இப்போ இது அவருடைய பத்திரிகை, அதாவது அந்த பக்கத்துக்கான தகவலை மட்டும் சொல்லும். இன்னொரு பத்திரிகை இன்னொருவருடைய தகவலை சொல்லும். ஆகவே அந்த பத்திரிகைகள் வந்து ஒரு பொதுவான வழியில் நின்று ஒரு பொது விஷயத்தை, ஒரு செய்தியை பொதுவாக மக்களுக்கு கொண்டு வரணும்னு நினைக்காம பக்கச்சார்பான நிலையில நின்று ஒரு செய்தியை கொண்டு போய்களை மக்களிடத்தை எது சரியான செய்தி என்ற ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது. அப்போ அந்த குழப்பத்தாலேயும் மக்கள் வந்து இந்த பத்திரிகையில் இருக்கிற நாட்டத்தை தற்போது இழந்து வாரது ஒரு பெரிய ஒரு எங்களால் கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. நல்ல ஒரு பத்திரிகை, நல்ல ஒரு மொழியை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பத்திரிகை அதை வந்து சரியான வகையில் மக்களுக்கு வெளிப்படுத்தாட்டி அந்த பத்திரிகையில் இருக்க பத்திரிகையை நாடி மக்கள் போக மாட்டார்கள். அந்த பத்திரிகையிலுடைய விருப்பம் வராது. அப்போ இதுக்கு இந்த பத்திரிகைகள் வந்து இப்படியான ஒரு செயற்பாட்டுக்கு காரணமாக இருக்குது. இன்னொரு பக்கத்தில் என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் இப்போ ஆரம்ப காலங்களில் பத்திரிகைகள் பார்க்கல, பத்திரிகைகளில் சில நேரங்களில் முன்பக்கத்துலேயோ இல்லை இடையில ஒரு பக்கத்துலேயோ ஒரு சின்ன தவறு, ஒரு எழுத்துப்பிழை ஒன்று வந்துட்டேன்னு சொன்னால் அந்த பத்திரிகை அடுத்த நாள் அந்த பத்திரிகை அந்த நியூஸை போட்டு இதில் மன்னிப்பு கோரும், இந்த தகவல் இப்படி வந்திருக்குது, இதால் நாங்கள் மன்னிப்பு கோர்றோம் இந்த பத்திரிகைன்னு சொல்லி உடனே அடுத்த நாள் அந்த நியூஸ் வரும். ஆனால் இப்போது இருக்கிற பத்திரிகையில் இப்போ பார்க்கல, இன்றைக்கு பார்த்த பத்திரிகையிலேயே சக நண்பர் சொன்னாங்க அதிகமான பிள்ளைகள் இருக்குன்னு. இப்படி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்குது. ஆனால் இப்போ அந்த பத்திரிகைகளில் அந்த மன்னிப்பு கோருவதுன்ற விஷயமே இப்போ இல்லாமல் போயிருக்குது. அதை எல்லாருமே அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் இப்போ ஒரு பொதுவான விஷயமா போயிட்டுது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை என்ற மாதிரியான ஒரு அளவுக்கு பத்திரிகைகளுடைய அந்த மொழி நடைகள், பத்திரிகைகளுடைய அந்த செயற்பாடுகள் போயிருக்குது. மற்றது இப்போ சக நண்பர்கள் சொன்ன மாதிரியே அந்த காப்பி பேஸ்ட் நிகழ்வு. ஆனால் காப்பி பேஸ்ட்லேயும் என்ன விஷயம்னு சொன்னால் எங்களுக்கு இது ஒரு பிந்திய செய்தியாக போகுது. பத்திரிகை செய்தி வந்து இணையதளத்தில் நாங்கள் எல்லாம் பார்த்தா பிறகுதான் இந்த செய்திகளை இந்த இதில் ஒரு 3 நாள் கழிச்சு, ஒரு 4 நாள் கழிச்சு தான் இந்த செய்திகள்ங்கிற பத்திரிகைகளில் வருது. இப்போ இது ஒரு நம்பிக்கையான ஒரு ஊடகம்னு சொல்லி நாங்கள் அதிகாலையில் எழுந்த உடனேயே நாங்கள் டீ குடிக்கலையே பத்திரிகையை திறந்து பார்க்குற பழக்கம் உள்ள பல பேர் இருக்கிறாங்க இப்போதைய காலத்துலேயும் கூட. அப்படி இருக்கல அந்த பத்திரிகைகள் வந்து நம்பிக்கையான ஒரு செய்தியை வெளியிடணும்னு சொன்னால் உடனே வெளியிடணும். இல்லாட்டி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி இரவு நேற்று நடந்த செய்தி உடனுக்கு வரும். இது 2 நாள் கழித்து தான் சில செய்திகள் தலைப்புச் செய்தியாக கூட வந்த வரலாறுகள் நாங்கள் அவதானிச்சிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து பத்திரிகையில் உள்ள அந்த வழுக்களை காட்டுது. பத்திரிகை செய்திகள் வந்து சிலதுகள் வந்து ஏனோ தானோன்ற ஒரு வியாபார நோக்கத்துக்காக, பண வசூலிப்புக்காக மட்டுமே பத்திரிகைகளில் செய்திகளை பிரசுரிக்கிறாங்களே தவிர மக்களுடைய அந்த பத்திரிகைகளுடைய வாடிக்கையாளர்களுடைய விருப்பங்களை, தேர்வுகளை தேர்வு செய்கிற மாதிரியான செய்திகளை இவர்கள் பிரசுரிக்கிறது மிக குறைவாக இருக்குது. இப்போ பத்திரிகையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பத்திரிகையில் ஒரு விஷயம் போட்டால் தான் அது வந்து ஒரு ஒஃபிஷியலான விஷயம். அதாவது வந்து ஒரு மரண அறிவித்தல் என்றாலும் கூட அது பத்திரிகையில் போடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பத்திரிகையில் மிக முக்கியமான ஒரு விடயம். அதே மாதிரி ஒரு ஏல விற்பனையோ ஒரு பெயர் மாற்றமோ எல்லாமே வந்து பத்திரிகையில் தான் நாங்கள் பிரசுரிப்போம். வேண்டாம், பத்திரிகைகள் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு ஊடகம். அந்த ஊடகத்தில் இப்படியான பிள்ளைகள் நடக்கல அது வந்து வாசகர்களிடையே ஒரு மனக்குழப்ப நிலையை ஏற்படுத்தும். இதில் பத்திரிகை தயாரிப்பு நிறுவனங்களோ பத்திரிகை செய்திகளை பிரசுரிக்கிற செய்தியாளர்களோ மிக கூடிய கவனம் எடுக்க வேணும்ன்றது எங்களுடைய விருப்பமாக இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இளம் தலைமுறையினர் வந்து வாசிப்பு பழக்கத்திலேயே மிக கூடிய அளவு கவனம் செலுத்தாத ஒரு தன்மை இருக்குது. அதிகமாக வாசிக்கிறதுல கூடிய நேரத்தை செலவழிக்கிறதில்ல. ஏனென்று சொன்னால் அவர்கள் வேலைப்பளு கூடிய காரணத்தினால அவர்கள் அதிகமாக வாசிப்பு தன்மை இல்லாமல் ஆடியோ வடிவிலையும் வீடியோ வடிவிலையும் சில விடயங்களை கேட்ட வண்ணம் பார்த்த வண்ணமே அவர்கள் தங்களுடைய வேலைகளில் இயங்கி கொண்டிருக்கிற நிலையில் பத்திரிக்கை வந்து இதை சரியான வழியில் வாசகர்கள்ட்ட கொண்டு சேர்க்க இல்லையண்டா, ஒரு செய்தி என்றாலும் ஒரு வேறு ஏதாவது ஒரு தரம் என்றாலும் சரியான வழியில் கொண்டு சரியான மொழிநடையில் கொண்டு சேர்க்க இல்லைன்னு சொன்னால் இளம் சமுதாயம் ஒரு வாசிப்பு பழக்கத்தையோ இளம் சமுதாயம் அந்த செய்திகளை அறிஞ்சு கொள்கிற தன்மைகளையோ பத்திரிகையை நாடி போகாது, வேறு ஊடகங்களை நாடித்தான் போகும். பத்திரிகைகளை தேடி போகிறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சு கொண்டு போகும். ஏன்னு சொன்னால் இந்த செய்திகள் பிழை, இவர்கள் செய்திகளை வழங்குகிற விதங்கள், இதுகளால் இந்த செயற்பாடுகளால் இளம் தலைமுறையினர் இந்த பத்திரிகையில் உள்ள நாட்டத்தை விடுத்து வேறு ஊடகங்களை நாடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பத்திரிக்கை வந்து வாசிப்பு பழக்கத்துக்கு மிக முக்கியமான ஒரு ஊடகம். அந்த ஊடகத்தில் பத்திரிகையின் பக்கம் இளம் தலைமுறையினர் திரும்பாட்டி வாசிப்பு பழக்கமும் மிக குறுகிய அளவில் போகும். இப்போ நூலகங்களில் பத்திரிக்கை பார்க்குற இளம் பிள்ளைகள் நாங்கள் பார்க்குறது மிக குறைவு. காரணம் வந்து
எல்லாமே வந்து நவீன ஊடகங்களை சார்ந்து வந்துட்டு இருக்கிறதால இந்த பத்திரிகையை பார்க்குற ஆட்கள் அதிகமாக குறைவாக இருக்கு. இப்படி இருக்கைகளை பத்திரிகைகள் மீண்டும் இப்படியான தவறுகளை செய்யல இன்னுமே அதிகமான பிள்ளைகள் வழுக்கள் வாரத்துக்கு, பத்திரிகைகளில் நாட்டம் இல்லாமல் வாரத்துக்கு, ஒரு வேளையில் பத்திரிகை ஊடகம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு வியாபாரம் இல்லாட்டி இந்த பத்திரிகை ஊடகத்தை விட்டு வெளியேறுவோம். பல பத்திரிகை ஊடகங்கள் அப்படித்தான் இல்லாமல் போயிருக்கு. அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது என்று கூறிக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து கதைப்போம். நன்றி தர்ம ரோமிசன். அவர் ஒரு முக்கிய விஷயம், எல்லாருக்கும் அது உடன்பாடான விஷயம், உடன்பாடான அவதானிப்பு என்னென்றால் வாசிப்பு பழக்கம் இளைய தலைமுறையினரிடம் குறைந்து வருகிறது. மிக்க மனவருத்தத்தோடு சொல்லுகிறேன். பல்கலைக்கழகத்திலே பட்டப்படிப்பு மேற்கொள்ளுகிற பிள்ளைகள் கூட பல்கலைக்கழக நூலகத்தை எட்டி பார்க்கிற விகிதம் குறைவு. ஒரு முறை பேராசிரியர் நந்தி சொன்னார், முன்பும் சொல்லியிருப்பேன், ஒரு நூல் இருக்குது, நோபல் பரிசு பெற்று அதை ஏற்றுக்கொண்டு உரையாற்றியவர்களுடைய உரைகளின் தொகுப்பு. நந்தி அதை பற்றி சொல்லியும் பொழுது சொன்னார், நானும் புத்தகத்தை தட்டி பார்த்தேன். அந்த நூலகத்தில் ஒரு ஃப்ராங்க் முத்திரை குத்துவார்கள் தானே, அதில் ஒரு முத்திரையும் குத்துப்படையில் என்னால் மாணவரோ விரிவுரையாளர்களோ நோபல் பரிசு பெற்றவன் பேசிய அக்செப்டன்ஸ் ஸ்பீச்ன்னு சொல்லுது, ஏற்புரையை ஒருத்தரும் வாசிக்காமல் ஒரு நூலகமாக அது கிடக்கு. அப்போ நந்தி சொல்லி கவலைப்பட்டார். அப்போ அது பொதுவாக இதில் என்னென்றால் குறைபாடுகள், சில வசதிகள் கூட வந்ததால் நாங்கள் தரமிழந்து போனோமோன்ற எனக்கு ஒரு கவலை இருக்குது. ஏனென்றால் எல்லா டைம் அது பிள்ளைகள் சொல்லுது, நான் கூகுளில் பார்த்தேன், இதில் பார்த்தேன், அதில் பார்த்துட்டு நான் எனக்கு தந்த ஒப்படையை தயாரித்து நான் கொடுத்துட்டேன். அப்போ அது நீங்கள் சொல்கிற பழையபடி அந்த காப்பி பேஸ்ட்டுக்கு போவோம். அடுத்தது நல்ல ஒரு முக்கியமான கருத்து சொல்லி இருக்கிறீர்கள். என்னென்றால் பத்திரிகைகள் ஒரு பக்க சார்பு என்பது வெளிப்படையாக தெரியுமாறு பத்திரிகைகள் நடத்தக்கூடாது. இந்த பத்திரிகை எல்லா எதிரும் நான் ஒரு பக்கம் அப்படி என்ன அது கட்சி பத்திரிகையாக இருக்கலாம், அதை நாங்கள் எதிர்பார்ப்போம். தேசாபிமானி என்றால் அது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிகை ஒரு காலத்தில் வந்தது, அது தெரியும். அது என்ன அதில் இருக்கும் என்பதை எதிர்பார்த்து நான் விரும்பினால் படிக்கலாம், அந்த பார்வையை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பொது பத்திரிகையாக தன் முகங்காட்டி கொண்டு வருகிறவர்கள் எல்லா பக்கத்தையும் விட வேணும். நல்ல ஒரு உதாரணம் நீங்கள் சொன்ன வரவேற்பாக இருக்கின்றால் அதுக்கு தமிழ் சிங்களம் இங்கே வந்து ஒரு மாமனோ ஒரு ஒரு ஆத்திரத்திலேயோ அல்லது அந்த உறவு பிடிக்காதால் தாக்கிறாருன்னா அது முடியுது. அதை விட்டுட்டு அதுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் நாங்கள் உரைச்சி இது சிங்களமோ தமிழோ ஒன்று பார்க்குறதுன்னா அது மிக கேவலமானது. மற்றது நீங்கள் சொன்னது ரோபின்சன் என்னென்றால் இந்த பத்திரிகை தர்மம் எதிர்பார்க்கிறது ஒரு தவறு, செய்தியிலே ஒரு தவறு விட்டால் அல்லது ஒரு சின்ன பகுதி இத்தனையாம் 11ஆம் பக்கத்தில் 14ஆம் பக்கத்தில் தொடர பண்ணிட்டு அது தற்செயலாக அதுக்கு வராட்டில் நேற்று இந்த தொடர் செய்தியின் தொடர்ச்சி வெளிவரவில்லை, மன்னிப்புக்கு ஒரு உறவுபட்டு போடப்படும். அது ஒரு தார்மீக பொறுப்பு. எனவே இப்படி பல விஷயங்களை பார்க்கணும். பத்திரிகை தொழிலில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும், அவர்களுடைய பொறுப்பு முக்கிய. இந்த கலந்துரையாடல் இந்த சுற்றிலே தபேந்திரன் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைக்குமாறு அவரை வேண்டுகிறேன். ஆம் நண்பர்கள், மீண்டும் ஒரு தரம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய ஒரு நண்பர் சொல்லுவார், இந்த நாட்டில் ஒரு மிகச் சாதாரணமாக மெலிந்த தொழில்கள் எவை என்று கேட்டால் ஆசிரியர். எல்லோரும் ஆசிரியராக வரலாம் என்றது போல். அதுபோல் மீடியா, நான் மீடியாவில் வேலை செய்கிறேன், மீடியாக்காரன் என்று சொல்லுவார்கள். அதுபோல் டாக்டர், அதுக்கு எந்த வரைமுறையும் கிடையாது, டாக்டர் என்று பல பேர் போடுகின்ற ஒரு மரபு இருக்கின்றது. அதுபோல் இந்த பத்திரிகை துறையிலும் மீடியாவில் வேலை செய்கிறேன், மீடியாக்காரன் என்று சொல்லுகின்ற ஒரு சொல்லு வருகின்றது. ஆனால் அதாவது தொழிலினுடைய கனதி தேர்ச்சி பெற்றவர்கள் அங்கு இருக்க வேண்டும், அவர்களுடைய ஆற்றல் ஆளுமைகள் மிளிர வேண்டும் என்ற விடயங்களில் மிகவும் ஒரு வறுமை நிலை அடைந்துள்ளோம். காரணம்,
ஒரு காலத்தில் ஒரு எழுத்து என்பது எல்லோரும் எழுத முடியாது, அதுக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்ற முறையெல்லாம் இருந்தது. இப்பொழுது அப்படி இல்லை. இதில் அந்த செய்தி இடலில் அந்த ஒரு கூம்பு வடிவான ஒரு விடயம் இருக்கின்ற அந்த கூம்பு கோட்பாடை இப்பொழுதுள்ளவர்கள் கடைபிடிப்பதில்லை. அதாவது ஒரு செய்தியில் கூறியது கூறல் வரக்கூடாது. செய்தி முதலில் எதை முதன்மைப்படுத்த வேண்டும், அந்த முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தில் தவறிழைக்கின்ற பத்திரிகை துறை சார்ந்தவர்கள் இன்று கனவேர் வந்து விட்டார்கள். ஒரு செய்தியில் முதல் சொன்ன செய்தி பின்னர் வரக்கூடாது. ஆனால் செய்தியை பார்த்தோமானால் அதென்று கிடையாது. மற்றது செய்தியை சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தல் என்ற பண்பில் பத்திரிகைகள் இன்று தவறிழைக்கின்றன. அடுத்ததாக முதன்மை ஆசிரியர், செய்தி ஆசிரியர், பக்க ஆசிரியர், இப்படி பலவிதமான ஆசிரியர்களை கடந்துதான் ஒரு பத்திரிகை வெளிவந்தது. மற்றது இப்பொழுது அந்த இணையதளங்கள், ஊடகங்கள் விரல் நுனிகளில் வந்த பொழுது, இணைய பத்திரிகைகள் என்ற ஒரு பத்திரிகை யுகம் வந்த பொழுது இந்த அச்சு பத்திரிகைகளின் அந்த பெறுமதி குறைந்து போகின்றது. அச்சு பத்திரிகைகளினுடைய அந்த முதன்மை ஸ்தானத்தை இந்த இணைய பத்திரிகைகள் என்றது காலை ஒரு பதிப்பு, மாலை ஒரு பதிப்பு என்று வருகின்ற போது அந்த செய்தி இடலில் வந்த கனம் குறைகின்றது. அடுத்ததாக நான் அடிக்கடி சொல்லுகின்றேன், ஒரு பத்திரிகையில் விளம்பர பகுதி கூட பத்திரிகையினுடைய ஆசிரியர் என்ற கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். விளம்பர பகுதி கட்டுப்பாடு இல்லாத போல் இருக்கின்றது. காரணம் பார்த்தால் வெறும் ஒரு செய்தியில் முன்னாள் ஒரு சொல்லுவோமே, முன்னாள் மக்கள் வங்கி முகாமையாளர் காலமானார். அதாவது மக்கள் வங்கி என்று முன்னர் வங்கி இருந்தது, அந்த மக்கள் வங்கியின் முகாமையாளர் காலமானார் என்று. அதாவது மக்கள் வங்கியின் முன்னாள் முகாமையாளர் காலமாகிவிட்டார் என்ற செய்தியை முன்னாள் மக்கள் வங்கியின் முகாமையாளர் காலமாகிவிட்டார். இதே நான் ஒரு பத்திரிகை ஆசிரியரிடம் தெரிவித்தேன், இதற்கு கவனியுங்கள். அவர் சொன்னார், அது விளம்பர பகுதி வேறு, நாங்கள் வேறு. நான் சொன்னேன், அப்படி இல்லை, பத்திரிகையின் முழுக்க விளம்பரமோ விளம்பர செய்தியோ பத்திரிகை ஆசிரியர் தான் பொறுப்பு என்று சொன்னார். அந்த வகையில் அந்த விடயங்கள், தமிழ் பிரயோகத்தினுடைய பிழைகள் இருக்க வேண்டும். அடுத்ததாக இன்னும் ஒரு விடயம் மனதை உறுத்தும். ஒரு பிரபல கல்லூரியினுடைய மாணவர்களுடைய சாதனைகளை பிரசுரித்தார்கள் முழு பக்கத்தில். அந்த பாடசாலையின் பெயர், இந்த நிகழ்வு எல்லாமே தமிழில் வந்தது. மாணவர்களுடைய பெயர்கள் தனித்தனியே கீழே புகைப்படங்களுடன் ஆங்கிலத்தில் வந்தது. அப்பொழுது நான் அவரை கேட்டேன், இது ஒரு முற்றாக தமிழ் பிரதேசம், தமிழ் பேசுகின்ற மாணவர்கள் 100% படிக்கின்ற பாடசாலை, நீங்கள் தமிழில் எல்லாவற்றையும் போட்டுவிட்டு மாணவர்களுடைய படத்தில் ஆங்கிலத்துடன் போடுகின்றீர்கள். ஆகவே இந்த ஆங்கில மொழி பிரயோகத்தை தவிர்த்து தமிழில் போடுங்கள் என்று சொன்னேன். அப்போ அந்த பொறுப்பை பத்திரிகைகள் பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் முற்றுமுழுதாக தமிழ் மக்கள் வாசிக்கின்ற பிரதேச பிராந்திய பத்திரிகைகள் அந்த விடயத்தை கவனிக்க வேண்டும். அடுத்ததாக நண்பர் ரமேஷ் முதல் குறிப்பிட்டது போல் நாங்கள் முற்காலத்திலும் குறிப்பிடுகின்ற ஒரு பகுடி கதை, ஒரு பத்திரிகையின் தலைப்பு செய்தியை சுருக்கமாக தெளிவாக சொல்ல வேண்டும். மன்னாரில் மோசமான ஆசிரியர் பற்றாக்குறை. இந்த செய்தி நாங்கள் அந்த காலத்திலிருந்து பகுதியாக சொல்லுகின்ற செய்தி. அதாவது மன்னாரில் நல்ல ஆசிரியர்கள் நிறைய இருக்கணும், இந்த மோசமான ஆசிரியர்கள்லாம் என்று சொல்லி இந்த செய்தியை நாங்கள் அந்த நாளிலிருந்து எங்களுடைய தமிழ் ஆசிரியர்கள் சொல்லுவார்கள். அந்த வகையில் அந்த தலையங்கம். அடுத்ததாக எங்களுடைய பிராந்திய பத்திரிகை சரி, தேசிய பத்திரிகையில் ஒரு பெரிய பிழை இருக்கின்றது. ஒரு பத்திரிகை செய்தியினுடைய தலைப்பு செய்தியை வாசிக்கின்ற ஊக்கத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கு பார்த்தால் இவர்கள் செய்தியிலேயே இருபாலையில் விபத்து, 5 பேர், ஒருவர் பலி, 5 பேர் காயம் என்ற செய்தியை வாசிக்க மாட்டான். கீழே அது என்ன ஊர்க்காரன், இது என்ன ஃபேக்ட்ஸ், என்ன நடந்தது என்று வாசிக்க மாட்டான். அப்போ செய்தியில் தலைப்பிடலில் பத்திரிகையின் செய்தி ஆசிரியர் சரி, முதன்மை ஆசிரியர் சரி வறுமை நிலையை அடைந்துள்ளார்கள். அடுத்ததாக இந்த நைட் எடிட்டர்ஸ், இரவு நேரம் கடைசி, அதாவது பத்திரிகையின் முன்பக்கமும் கடைசி பக்கமும் இல்லை கடைசியின் உள்பக்கம் தான் அந்த பிந்திய செய்திகள் வரும். அந்த பிந்திய செய்திகளுக்கான காத்திருப்பு, அதை சரியாக கொடுக்க வேண்டும் என்ற வடிவங்களிலும் பிழை விடுகின்றார்கள். ஆனால் முன்னாளில் அது இருக்கவில்லை. 91ஆம் ஆண்டு ஒரு சம்பவம் நடைபெற்றது. மே மாதம் ராஜீவ்காந்தி இந்தியாவில் படுகொலை செய்யப்பட்டார். இரவு 10:05 சம்பவம் நடந்தது. 11:05 12:05 பிபிசி ஆங்கில சேவையின் உலக சேவையில் அது
ஒளிபரப்பப்பட்டது செய்தி. அதனை காத்திருந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு பத்திரிகை பெற்று அடுத்த நாள் முன்பக்க தலைப்புச் செய்தியாக பிரசுரித்தது. அப்படியாக அந்த கடைசி நேர செய்திக்கான தேடல் தவம் இல்லாத ஒரு மோசமான தலைமுறையில் வந்துவிட்டோம். அவற்றையெல்லாம் நீக்கி இந்த இணைய உலகத்திற்கு போட்டியாக அச்சு பத்திரிகைகளும் தம்மை வளப்படுத்த வேண்டும். நல்ல ஒரு ஆளணி, அதற்குரிய தரமான சம்பள அளவு திட்டம், அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு அப்பால் நடுநிலைமை தூர நோக்குடன் செயற்பட வேண்டும் என்பதை ஒரு பத்திரிகை தர்மமாக கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி தபேந்திரன். மிக முக்கியமான செய்திகள். இதோடு பத்திரிகைக்கும் பத்திரிகை ஆசிரியருக்கும் செய்தி ஆசிரியருக்கும் இருக்கிற கடமை. ஆங்கில பத்திரிகைகள்லாம் பள்ளி மாணவராக இருக்குது, ஸ்டாப் ப்ரெஸ்ன்னு இருக்கும். அதாவது அதுக்கு கருத்து அச்சுபையில் எல்லாம் முடித்து நிப்பாட்டி கடைசி அடிக்கி காத்திருக்க ஒரு கொலம் செய்தி, லேட்டஸ்ட் செய்தியை போடுவார்கள். அப்படியான பொறுப்பு. நீங்கள் சொன்ன மாதிரி சில உதாரணங்களை நான் செய்யணும். இந்த சில அபத்தமான இது டிசம்பரில் எங்களுடைய உள்ளூர் பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி. நயினாதீவில் மின்தடை வழமைக்கு திரும்பியது. மின்தடை வழமைக்கு திரும்பியதுன்னா மின்தடை வந்துட்டுது. ஆனால் அவர் நினைச்சது மின்சாரம் வழமைக்கு திரும்பியது. ஏனப்பா தடையை போட்டு கஷ்டப்படுற அது. இன்னொன்று, தொல்லியல் திணைக்களத்தின் நாட்டிய பதாகையால் பரபரப்பு. இது ஜனவரி வெலக்கிட்டடியில் வந்தது. அது என்ன தொல்லியல் திணைக்களத்தின் தொல்லியல் திணைக்களம் நாட்டிய பதாகை என்ன போகுது, அந்த இன்னேன் வந்தது, அது போச்சு. அடுத்த ஒரு அபத்தமானது, பாப்பரசர் போப் அவருக்கு உடல்நிலை, அவருக்கு வளமையாக வாசிக்கின்ற செய்தியை வாசிக்க முடியவில்லை. கிறிஸ்மஸோ புத்தாண்டு செய்தியை வாசிக்க முடியவில்லை. உதவியாளரை கொண்டு வாசிப்பித்தார். இதுதான் செய்தி. தலைப்பு போடுகிறார்கள் எங்களுடைய பத்திரிகை, உதவியாளரின் உரையை வாசிக்க சொன்ன போப். அப்போ போப் செய்தி விளக்கையில் உலக மக்களுக்கு உதவியாளர் செய்தி விடுத்திருக்கிறார், அதை வாசிடாமி என்று போப் சொன்னதாக. இப்படி அபத்தமான இதுகள் சில வேளையில் வருகிறது. இன்னொன்று, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் புதிய பணிப்பாளர் நாயகமாக மேல் நீதிமன்ற நீதிபதி ரங்க திசாநாயக்காவை நியமித்துள்ளார். இந்த ஆள் உருகொண்டு கிடந்து பெரிய இடைஞ்சல் தருது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் விட்டால் சரி. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் புதிய பணிப்பாளர் நாயகமாக இன்னாரை நியமித்தார், முடியுது. இப்போ கொஞ்சம் நீங்கள் ரமேஷ் கூக்குரல் போட்டு சொன்னது இதுதான். ஐயோ, கொஞ்சம் நீங்கள் சொல்லி பாருங்கோ, காதில் விழுத்தி பாருங்கோ, அல்லது உங்களுடைய மனதின் குரல் கேட்டு பாருங்கோ. இதில் ஏதோ ஒரு பிழை இருக்குன்னா தெரியாமல் என்னத்துக்கு அடகடுவாய் பல தொழிலும் இருக்க ஒன்றொருத்தன் வைத்தறிச்செல்ல பாடினான். அடகடுவாய் பல தொழிலும் இருக்க கல்வி அதிகமென்றே கற்றுவிட்டேன் இந்த நாளில். என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கலாம், களை கூத்தாடி இருக்கலாம். கோபத்தில் சொல்கிறான் ரமேஷுக்கு வந்து பேசியராய் பிறந்தோம் இல்லை, எல்லா தொழிலையும் விட்டு ஆசிரியனாக வந்தேன் ஒருத்தன் அலறான். தனிப்பாடல் திரட்டில் இருக்குது தொடக்கம், அடகடுவாய் பல தொழிலும் இருக்க கல்வி அதிகமென்றே கற்றுவிட்டேன். அப்படி நாங்கள் ஆசிரியர்கள் சொல்லட்டும், பத்திரிகை ஆசிரியர்கள் சொல்ல வேண்டிய காலம். அடுத்து இந்த உரையாடலை நான் ரமேஷ் அவர்களிடம் கொண்டு செல்லுகிறேன். நன்றி சோபா சார். தவேந்திர அன்னையிலிருந்து தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு உண்மையில் பொருத்தமற்ற தலையங்கங்கள் வருவது தவிர்க்கப்படணும். ஒரு பத்திரிகையில் உண்மையில் நாங்கள் உண்மையாக பத்திரிகையை திட்டுறதுக்காக வர இல்லை, ஒரு பத்திரிகை வளரணும், எங்களையும் வளர்க்கணும், அதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். தயவுசெய்து பத்திரிகை ஆசிரியர்கள் திட்டுவதாக நினைக்காங்கோ, எழுத்தாளர்கள் திட்டுவதாக நினைக்காங்கோ, எழுத்தாளர்களை திட்டுவதாக நினைக்காங்கோ. நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை பரிமாறிக்கொள்கிறோம்.
அப்போ இதில் பொருத்தமற்ற தலையங்கம் வர்றதை தவிர்க்கணும். இப்போ உதாரணமாக 23/1/2025 ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வருகிறது. உக்ரைன் விவகாரத்தில் பேச வரவில்லை எனில் புதினை மிரட்டிய ட்ரம்ப். அப்போ உக்ரைன் விவகாரத்தில் பேச வரவில்லை எனில் புதினை மிரட்டிய ட்ரம்ப்ன்றது உக்ரைன் விவகாரம் குறித்து புட்டினை மிரட்டிய ஜனாதிபதி அப்படி வந்திருந்தா அது சரி. ஆனால் எனில் என்று சொல்லி அதில் நிற்குது. என்ன கருத்து வரையில் ஒரு சின்ன குறியீடு போட்டிருந்தாலும் மயக்கந்து உக்ரைன் விவகாரத்தில் பேச வரவில்லை ஒரு கோலன் எதனொன்று போட்டு புடினை மிரட்டிய ட்ரம்ப் அருமையாக ஒரு மேற்கோள் அடையாளம் போட்டிருக்கலாம். ஒரு அருமையாக வந்திருக்கு. அதே நேரத்தில் சில இடங்களில் பிரிக்கிறது தேவையில்லாத வேலை. இப்போ கடவுச்சீட்டை பிரிக்க தேவையில்லை. 22 புதன்கிழமை 2024 கடவு ஒரு பக்கத்தில் இருக்குது, சீட்டு இன்னொரு பக்கத்தில் நிற்கிது, இன்னொரு தள்ளி நிற்கிது. அப்போ சில சொற்கள் பிரிக்க தேவையில்லை. நிதி பற்றாக்குறை அதுவும் பிரிக்க தேவையில்லை. சேர்த்து வரக்குள்ள வீட்டு விவகாரம் வரக்குள்ள அது பிரித்து வந்தால் அப்படி. அப்போ இது 22 புதன் 2025 கடவுச்சீட்டு மன்றில் ஒப்படைக்க உத்தரவு என்றதில் கடவுச்சீட்டு பிரித்து நிற்குது. அதே நேரத்தில் மிக முக்கியம் அந்த சில சொற்களை நாங்கள் எங்கே பாவிக்கிறதுன்று. அப்போ அது தயவு செய்து அவ்வாறான ஆட்கள் நான் சொல்கிறத படிச்சுக்கொள்ளுங்க. தமிழில் அடிக்கடி நேரும் பிழைகளும் திருத்தமும் என்று சொல்லி தமிழ் அண்ணில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். பிழை திருத்தம் மனப்பழக்கம் என்று சொல்லி இன்னொரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். தமிழை அறிவோம் தமிழராய் வாழ்வோம் என்ற ஒரு புத்தகம் அவர் எழுதியிருக்கிறேன். இது தமிழண்ணல் எழுதின புத்தகம். இதே நேரத்தில் உரைநடை குறைநடையா என்று சொல்லி நன்னன் எழுதியிருக்கிறேன். செந்தமிழா கொடுந்தமிழா என்று சொல்லி நன்னன் எழுதின புத்தகம். தமிழ் எழுத்தறிவோம் அவரும் எழுதியிருக்கிறார். அதே நேரத்தில் தமிழ் தவறின்றி தமிழ் எழுதுவோம். அப்போ இந்த புத்தகங்களை தயவு செய்து வாசியுங்கோ. அவருடைய எல்லா தொகுப்பும் உள்ளடங்கியதாக நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்று சொல்லி கடைசியாக அவர் இறக்கிறதுக்கு முதல் 3வது பதிப்பும் கண்டுட்டு நன்னன். அப்போ இந்த புத்தகங்களை தயவு செய்து வாசியுங்கோ. இப்போ இன்னொரு இது நான் சொல்கிறேன், அந்த என்ன இடத்துல சில விஷயங்கள் வரணும், சில சொற்கள் அதில் போடக்கூடாத சில சொற்கள் இருக்குது. உதாரணமாக 22/1/2025 வந்த பத்திரிகையில் ஒரு இது மருந்து மாஃபியாக்களுடன் பல அரசியல்வாதிகளுக்கு தொடர். இந்த பல அகிரணைக்குரியது ஐயா. அப்போ பழைய நீங்கள் தூக்கி மனிதருக்கு முன்னால் உயர்திணைக்கு போடக்குள்ள அங்கே பல 2 வர வேண்டும். அதே நேரத்தில் பல பழங்கள் என்று சொல்கிற இல்லை, பழங்கள் பல என்று தான் சொல்கிற. அப்போ இதை மிக அழகாக தமிழண்ணல் தன்னுடைய நூல்களில் சுட்டி காட்டுவேன். அப்போ இப்படி வரக்குள்ள மருந்து மாஃபியாக்களுடன் அரசியல்வாதி பலருக்கு தொடர்புன்னு சொல்லக்குள்ள தெளிவாக விளங்குது. அந்த வாசிக்கிறவன் உடனே பெறக்கூடியதாக இருக்குது தகவல். ஆனால் மருந்து மாஃபியாக்களுடன் பல அரசியல்வாதிகள் என்று சொல்லி தயவு செய்து அகிரணைக்குரியதை அகிரணைக்கு பயன்படுத்துங்கோ, உயர்திணைக்குரிய விடயங்களை உயர்திணைக்கு பயன்படுத்துங்கோ. இன்னொன்று எனக்கு இப்போ ஒரு கேள்வி வருது. மன்னர் தமிழ்ச்சங்கத்தில் பண்பாட்டியல் நிகழ்வு என்று சொல்லி அதே தேதியில் 22/1/2025 ஒரு செய்தி வருது. தமிழில் கிளிநொச்சி தமிழ், மன்னார் தமிழ், யாழ்ப்பாண தமிழ் என்று சொல்லி இருக்கு. ஆனால் தமிழ்ச்சங்கத்தில் மன்னார் தமிழ் சங்கம், கிளிநொச்சி தமிழ் சங்கம் என்று சொல்கிறத விட தமிழ்ச்சங்கம் மன்னர். அப்போ இங்கே இப்போ திருவள்ளுவர் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் என்றக்குள்ளேயும் அதே பிரச்சனை தான் பெறுது. யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் என்ற யாழ்ப்பாணத்துக்கு ஒரு திருவள்ளுவர் இருக்கிறாரா என்று சொல்லி வரும். அப்போ திருவள்ளுவர் மையம் யாழ்ப்பாணம் என்றக்குள்ளே அது அழகாக வருது. அப்போ இதை கொஞ்சம் சொல்லி பாருங்க. யாழ்ப்பாணத்து திருவள்ளுவர் என்றக்குள்ளே சிரிப்பான் நல்ல காலம் திருவள்ளுவர் அப்போவே செத்து போனேன். அப்போ யாழ்ப்பாண திருவள்ளுவர் என்ற ஒரு திருவள்ளுவர் இல்லை, எங்கேயும் இல்லை. அப்போ திருவள்ளுவர் ஆய்வு மையம் யாழ்ப்பாணம் என்று போடக்குள்ள ஷாப்பா இறங்குதப்பா. அப்போ இதுகளை கொஞ்சம் தயவு செய்து பாருங்க. அப்போ இன்னும் அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இன்னொரு செய்தி ஒன்று 28/1/2025 வருகிறது. அதாவது பொருள் மயக்கத்தோடு இந்தியாவில் இருந்து முதல் தொகுதி உப்பு நாட்டை வந்து அடைந்தது. உப்பு நாடு என்ற ஒரு நாடு இருக்க இந்தியாவில் இருந்து. அப்போ அதில் ஒரு நிறுத்தல் குறியீடு வந்த விஷயம் போதுமே. இந்தியாவில் இருந்து முதல் தொகுதி உப்பு நாட்டை வந்தடைந்ததுண்டா வாசகனுக்கு தெளிவாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்தியாவில் இருந்து வந்த முதல் தொகுதி உப்பு நாட்டை வந்தடைந்தது என்ற ஒருவன் எடுத்தாருண்டா போச்சுது செய்தி அப்படியே அறகுறையாக வந்து.
ஆகவே இதுகளை கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் கவனிக்கணும். சார் தினத்தந்தி பத்திரிகை சொன்னார். இன்றைக்கு தினத்தந்தி பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி வந்திருந்தது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மேல் நடவடிக்கை எடுக்க தடை. அதில் இத்தனாவ காணையில் எடுக்க தடை என்றது எடுக்க தடை என்று வருவானோ எடுக்க தடை என்று யாராவது இப்படி அப்படி சொல்லியிருக்கா? அதை தினத்தந்தி பத்திரிகையில் இன்றைக்கு வந்த செய்தி. எடப்பாடி சாமிக்கு எதிராக மேல் நடவடிக்கை, அப்போ கீழ் நடவடிக்கை என்றொன்றையும் எடுப்பினமா என்று சொல்லி கேட்பினோம். அப்போ இதுகளை வாசிக்கும் பொழுதோ ஏன்னா உண்மையில் கோபம் வராதவனுக்கும் கோபம் வர்ற மாதிரியான செய்திகள் வருகிறது. அதே நேரத்தில் வரி செலுத்தாத விமான நிறுவனங்களிடம் இருந்து வரியை அறவிடுவதற்கான வேலை திட்டம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. அப்போ வரி செலுத்தாத விமானம் ஒன்று இருக்கா? அப்போ வரி செலுத்துகிற விமானம் ஒன்று இன்னொரு விமானம் இருக்கா? அப்போ வரி செலுத்தாத விமானம் ஒன்று உள்ளதான்னு கேள்விக்கு வரக்குள்ள விமான நிறுவனங்கள் வரி செலுத்தாத நிலையில் அதனை அறவிடுவதற்கான வேலை திட்டம் என்று சொன்னாலே போதும்தான். அப்போ ஒரு திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் காது கேட்கணும். நாங்கள் வாசிக்க சொல்ல போடக்குள்ள வாட்சி பார்க்கக்குள்ள காது கேட்கணும். அப்போ காது கேட்கணும்னு சொன்னால் சொல்லு சரியாவர். அப்போ ப்ரூஃப் திருத்துறவர் வாயால் சொல்லி பாருங்க. மனசால பார்த்தீங்கன்னு சொன்னால் பிழைகள் தொடர்ந்து வரும். நாங்களும் இப்படி கோபப்பட வேண்டி வரும். தயவு செய்து இது கோபம் தமிழ் நல்லா வரணும் என்ற கோபமே ஒழிய உங்கள் மேலே நாங்கள் கோபம் செலுத்த இல்லை. அவ்வாறான நிலைக்கு நாங்கள் வர இல்லை. தயவு செய்து தமிழை வாழ விடுங்கள். தமிழை வாழ விடுவதால் தமிழும் வளரும், நாங்களும் எம்போன்றவர்களும் வளருவோம். தயவு செய்து தமிழை வாழ விடுவோம் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி ரமேஷ். ஒரு செய்தியாளரை உருவாக்குறதும், ஒரு வாசிப்பாளரை உருவாக்குறதும், ஒரு சிந்தனையாளரை உருவாக்குறதும், ஒரு அறிவாளியை உருவாக்குறதும் இந்த பத்திரிகைகள் பல அதற்கு உந்து சக்தியாக இருந்திருக்கின்றன. ஏனைய ஊடகங்கள் அச்சு ஊடகத்தை விழுங்கி விடுகிற ஆபத்து இருக்குது. யாருக்குமே இல்லாத சக்தி, ஒருவனை மாற்ற சக்தி இந்த பத்திரிகைக்கு இருக்குது.